பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். நிற்கிறவன் அப்படின்னு நீங்க உங்களை என்றீங்கன்னா நீங்க விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இந்த வசனத்தை 2 விஷயங்களோட ரிலேட் பண்ணலாம். வேதத்துல சொல்லியிருக்கு, வசனங்கள் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. இதனுடைய ஜோடி 2 விஷயத்த நம்ம லிங்க் பண்ணலாம். ஒன்று, சங்கீதம் 18:33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். எதனால தாவீதுக்கு நிற்க முடியுதா? கர்த்தர் அவனுடைய கால்களை மான் கால்களை போல ஆக்கினதினால் தாவீதினால் நிற்க முடியுதான். இப்ப இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னா, தாவீது ராஜா இங்க ஒரு விஷயத்த சொல்லல. என்ன சொல்லல? என் கால்கள் மான் கால்கள் ஆனதினால் நான் நின்றேன் அப்படின்னு சொல்லல. என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கினவரால் நின்றேன்னு சொல்றாரு. அப்படின்னா மான் காலை போல ஆக்குறவர் கர்த்தர். அவரால் தான் நம்மளை நிக்க வைக்க முடியும். என் கால் மான் கால், அதனால் நான் நின்றேன்னு சொன்னா நீங்க விழுந்துருவீங்க. நான் சொன்னா நீங்க விழுந்துருவீங்க. அவர் அவர் அவர்னு சொன்னா நீங்க நிற்பீங்க. அவர் என்னுடைய கால்களை மான் கால்களை போல் ஆக்கினார், அதனால் நின்றேன் இப்படி சொன்னீங்கன்னா நீங்க நிற்பீங்க. என் கால்கள் மான்களுடைய கால் ஆகையால் நான் நின்றேன்னு சொன்னா நீங்க விழுந்து போவீங்க. அதுக்கு அடையாளம் தான் தானியேல் 4:29 33 வரை. நெபுகாத்நேச்சர் ராஜா வாயில நான் கட்டின பாபிலோன் அல்லவா அப்படிங்கிற அந்த பெருமையான வார்த்தை இருக்கும் போதே 30 பாருங்க. 31, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, வாயில அந்த பெருமையான பேச்சு இருக்கும் போதே பரலோகத்திலிருந்து ஒரு சாபம் கட்டளையிடப்படுகிறது. அந்த சாபத்தினாலே அடுத்த வசனத்தை வாசிச்சா தெரியும், ராஜாவா இருந்த நெபுகாத்நேச்சார் ராஜாவா இருக்கிற அந்த பொசிஷன்ல இருந்து தள்ளப்பட்டார். அப்ப பாருங்க, ஏன் பலத்தினாலதான் இதை செய்தேன்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி, உங்க வாயில அந்த வார்த்தை இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தள்ளப்பட்டுருவீங்க. உங்களுக்கு நிற்கவே முடியாது. அதை சொல்றதுக்குள்ள நீங்க தள்ளப்பட்டுருவீங்க. அப்போ இன்னைக்கு நீங்க யாரா இருக்க போறீங்க? தாவீது ராஜா போல என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கினவரால் நின்றேன்னு சொல்ல போறீங்களா? இல்லைனா நெபுகாத்நேச்சரை போல என்னுடைய பெல்லத்தினாலே தான் நான் நிற்கிறேன், என்னோட பெல்லத்தினாலதான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லி விழ போறீங்களா? உங்களோட கையில தான் இருக்கு. சங்கீதத்திலேயே 2 விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கினவரால் நின்றேன்னு சொல்ல போறீங்களா? இல்லைனா என் கால் மான் கால் ஆனதினால் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல போறீங்களா? சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. நிற்க போறீங்களா, விழ போறீங்களா? 1 கொரிந்தியர் 12:10 கீழ்ப்படியணும்னா தாவீது ராஜா சொன்னது போல என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கினவரால் நிற்கிறேன் என்பதை அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயம் பெறுவோம். God bless you.